ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான இந்த பச்சைப்பயிறு குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி நாட்டு பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் முழுசாக ஒரு 10 எடுத்துங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் எடுத்துக்கங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் கொத்தமல்லியும் இந்த மாதிரி உரல் அடித்து எடுத்துக்கங்க. அப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டையும் இந்த மாதிரி உரல் அடித்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க இந்த குழம்புக்கான பொருள். ஃபஸ்ட்டு இந்த பச்சைப்பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுக்காமல் செஞ்சோம்னா ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்குங்க. ஒரு டைம் நல்லா வறுத்து செஞ்சிங்கன்னா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வாங்க இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு நம்ம எடுத்திருந்த பச்சைப்பயிரை போட்டு நல்லா மணம் வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. பாருங்கள், பச்சைப்பயிறு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறியும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வேறு குக்கருக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்த பச்சைப்பயிரை ஒரு குக்கரில் சேர்த்தி நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா சூடாக இருக்குங்க. நல்லா பச்சை தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்த பச்சைப்பயிரை தண்ணியில் விட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நாம் வேக வைக்க போகிறோம். இது கூட வேறு எந்த பொருள் சேர்க்க வேண்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2ஐயும் இந்த பச்சைப்பயிறு உப்பு சேர்த்து நல்லா 3 விசில் விட்டு நல்லா எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சைப்பயிறு குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மண் சட்டி தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த மண் சட்டி எப்படி பழக்கிறது, சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பழக்கிறங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த மண் சட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம். மண் சட்டியில் இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது நல்லா மணமாகவும் சுவையாகவும் சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி மண் சட்டியில் குழம்பு வைக்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மிளகாய் கருவேப்பிலை சேர்த்திக்குங்க. மிளகாய் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி கொத்து சட்டியில் பருப்பு கடைசல் செய்யும்போது சீக்கிரம் குயிக்காகிருங்க. ஒரு 2 கடைசல் போட்டாவே பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச சீரகம், கொத்தமல்லி, பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி பூண்டை இடித்து சேர்க்கும்போது பச்சைப்பயிறு கடைசல் நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்திக்கங்க. தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு.
அடுத்து மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நாம் வேக வச்ச பச்சைப்பயிரும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நீங்கள் 3லேருந்து 4 விசில் விட்டிங்கன்னா பச்சைப்பயிறு 3/4 நல்லா வெந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சைப்பயிரை இந்த வணக்கி வச்சுருக்கிறோம்ல அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் தண்ணி பத்தலினா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம ஊற்றின தண்ணியே அளவாக இருக்குங்க. அப்படி சப்போஸ் பத்தலினா லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன்னா மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா பச்சைப்பயிறு சீக்கிரம் வேகாது. பாருங்கள், பச்சைப்பயிறு ஒரு 90% நல்லா வெந்துருச்சு. இன்னும் 2 கொதி விடும்போது பச்சைப்பயிறு நல்லா வெந்து வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பச்சைப்பயிறு குழம்பு நல்லா தகதகன்னு கொதிச்சு பச்சைப்பயிரெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்லா மணமாக இருக்குங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கினீங்கன்னா பச்சைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது பருப்பு வகைகளாகட்டும் குழம்பாகட்டும் நல்லா சுவையாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ பச்சைப்பயிறு நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு. இனி அவ்வளோதாங்க. இனி இறக்கி கடைய வேண்டியது தான். உங்களுக்கு சூட்டோடு கடையிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்குங்க. உங்கள்கிட்ட மத்திலினா ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மற்ற வச்சு நான் கடைஞ்சி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட கடைஞ்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். பாருங்கள், பச்சைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சைப்பயிறு குழம்புக்கு சுட சுட சாதத்தோட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவல் இருக்குங்க. இந்த பச்சைப்பயிறு குழம்பு தோசைக்கும் தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பச்சைப்பயிறு குழம்பு சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.